சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு மாணவர்களின் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தார். இதுவரை 1011 அவசர எண்ணின் மூலம் 75 முதல் 79 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 9 குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகம் முழுவதும் தற்போது 70 சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை குழுக்கள் செயல்பட்டு வருவதாகவும் அவை 200 குழுக்களாக அதிகரிக்கப்படும் திட்டம் உள்ளதாகவும் கூறினார். பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு பள்ளி கல்லூரிகளில் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரானது என்ன மாதிரி இடத்துல எங்கெல்லாம் குற்றம் நிகழலாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எங்களோட அந்த பேக் ரெக்கார்ட்ஸு, அது இல்லாமல் எங்களுக்கு வர தகவல்கள் இதெல்லாம் வச்சு அங்கெல்லாம் ரோந்து பணியில இருக்காங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ், ஆல்மோஸ்ட் 75 கேசஸ்க்கு மேலே இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மூலமாகவே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சமூக பணி, அதாவது ப்ரிவென்டிவ் போலீசிங்கும் பண்ணிட்டு தான் இருக்கும். சில இடத்துல இருந்து குழந்தை திருமணங்களை, ஒரு 9 குழந்தை திருமணங்களை அவங்களுக்கு வந்த தகவல்னால போய் தடுத்து அந்த குழந்தைகள் இப்போ அவங்களோட படிப்பை தொடர்ந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக இங்கே இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறோம், இப்போ 1091 தான் ஹெல்ப்லைன், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரோட ஹெல்ப்லைன்.